கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். இந்த கிறிஸ்மஸ் காலங்களினுடைய மகிழ்ச்சி, பெருமகிழ்ச்சி, ஆண்டவர் மாத்திரம் நமக்கு கொடுக்கக்கூடிய சமாதானம், அவருடைய கைகளிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய நிறைவான ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பத்தில் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். பிரியமானவர்களே, இப்பொழுது ஒரு குறுநாடகம் ஒன்றை நாம் பார்க்க போகிறோம். இது லூக்கா 15 தழுவியது. பொதுவாக லூக்கா 15 கெட்டகுமாரன் கதை இருக்கிறது என்று சொல்வார்கள். ஆனால் இந்த குறுநாடகத்தை பார்க்கும்போது கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இது நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பை குறித்த ஒரு முக்கியமான கதையை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்கிறது. ஆம் பிரியமானவர்களே, அவருடைய அன்பு தான் நாம் எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, அவருடைய அன்பு தான் நம்ம பற்றி இழுக்கிறது, நம்மை ரட்சிக்கிறது, நம்ம வாழ வைக்கிறது. பார்ப்போமா? பா, இவ்வளோ நாளாக உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டேன்ப்பா. என்னோட சொத்தை எனக்கு கொடுத்துருங்க. டே மனோ, உன்னை நல்லா தாண்டா பார்த்துக்கிட்டேன். நீ என்ன சொத்தெல்லாம் கேட்குற? இந்த மாதிரி சென்டிமெண்டெல்லாம் பேச வேணாம்ப்பா. என் சொத்தை எனக்கு கொடுத்துருங்க, நான் என்ன பார்த்துக்கிறேன். உங்களுக்கு எது கஷ்டம்? சரிப்பா, உன் இஷ்டம். ஆனால் மனோ, எப்போ வேணால் நீ இங்கே வரலாம். நான் காத்துட்ருப்பேன் உனக்காக. என்ன மனோ, புது ஃபோனு, புது காரு, புது ட்ரெஸ்ஸு, ஆளே மாறி. இனிமேலாம் அப்படிதான், ஃப்ரீ பேர்டு. இந்தாடா.
பா இவ்வளோ நாளாக உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டேன்ப்பா. என்னோட சொத்தை எனக்கு கொடுத்துருங்க. உன்னை நம்பி வந்தேன் பாடுறா. கையேடுறா. என்ன அடிக்கணும்டா. யாரா இது? போலீஸ்டா போலீஸ்டா போலீஸ்டா. ஏய் வெளிவாடா. நான் தம்பி குடிச்சிருக்கியா? நான் குடிக்கல சார். ஏய் சார் ஃப்ரெண்ட் ஒருத்தன் தானே சார் காணோம். ஃப்ரெண்டா? அவன் எங்க? டேய் என்னை மாட்டி விட்டுட்டு எங்கடா போற? டேய் சார் நான் ஒன்றும் பண்ணல சார் நான் ஒன்றும் பண்ணல சார். ஒன்றும் இல்லை சார், காசுலாம் இல்லை. காரு தான் இருக்கு சார் காரு. இந்த மாதிரி சென்டிமெண்டெல்லாம் பேச வேணாம்ப்பா. என் சொத்தை எனக்கு கொடுத்துருங்க, நான் என்ன பார்த்துக்கிறேன். உங்களுக்கு எது கஷ்டம்? டேய் மனோ, நான் நல்லா தாண்டா பார்த்துருக்கேன். நீ என்ன சொத்தெல்லாம் கேட்குற? அப்பா சரிப்பா, உன் இஷ்டம். ஆனால் மனோ, எப்போ வேணா நீங்கள் வரலாம். நான் காத்துட்டு இருப்பேன் உனக்காக. ஐயா, சின்னையா வந்துட்டாரியா? ஐயா ஐயா வந்துட்டாரியா? மனோ 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 எப்படி இருக்கு? நல்லா இருக்கியாடா? ஒண்ணுமே இல்லை. வாடா. நல்லா இருக்கியா?
குறுநாடகத்தை பார்த்தீங்களா? நிச்சயமாக கண்ணீர் விட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உண்மைதான், கெட்ட குமாரன் மனம் திரும்புகிறான். ஆனால் அதை விட என்ன கவர்ந்தது என்ன தெரியுமா? அந்த அப்பாவனுடைய அன்பு. ஓடி வராருல்ல, அவன் வரான்னு தெரிஞ்ச உடனே ஓடி வந்து அப்படியே கட்டி பிடிக்கிறார். அந்த நேரத்தில் என்ன ரட்சித்த, உங்களை ரட்சித்த பரம தகப்பனுடைய நித்திய அன்பை நம்ம ஒரு முறையாக கூட நினைவு கொண்டு வந்தோன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். எனக்கு கண்ணீர் விடாமல் இருக்க முடியல. 1 யோவான் 3:1 உங்களுடைய வேதத்திலிருந்து கொஞ்சம் வாசித்து பாருங்க, பார்ப்போம். 1 யோவான் 3:1 நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள் என்று யோவான் இங்கே சொல்லுகிறார். இந்த வசனத்தை தான் நான் நினைவுபடுத்தி கொண்டேன். உண்மைதானே, அவன் மனம் திரும்பி வந்தான். ஆனால் அதுக்கு அடிப்படையே அவனுக்கு மறுவாழ்வு கொடுத்தது எது? பிதாவினுடைய அன்பு, அந்த அப்பாவினுடைய அன்பு. இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் பல விதங்கள்லையும் கொண்டாட்டங்கள், கேளிக்கைகள், விருந்துகள், பல காரியங்களை நாம் பார்ப்போம், பங்கு பெறுவோம். பல காரியங்கள் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்மஸ் காலம் எல்லாவற்றையும் விட நமக்கு ஞாபகத்தில் கொண்டு வர வேண்டியது என்ன தெரியுமா? பிதாவினுடைய அன்பு. தேவன் நாம் கெட்டு போகாம நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தன்னுடைய சொந்த மகனையே கொடுத்தார். அதான் யோவான் 3:16 இல்லையா? ஞாபகம் இருக்கா? ஆக கிறிஸ்மஸ் காலத்தில் ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொஞ்சம் சோர்வடைஞ்சு, ஒருவேளை ஜெபித்த ஜெபங்களுக்கு இன்னும் விடை கிடைக்காமல் இருக்கலாம், அல்லது ஒரு ஆக்சிடெண்ட் நடந்திருக்கலாம், அல்லது எதையாவது நீங்கள் இழந்திருப்பீங்க, அல்லது பல விதங்களில் நீங்கள் நெருக்கப்பட்டிருக்கலாம், எதிர்க்கப்பட்டிருக்கலாம். சவால்கள் நிறைந்த வாழ்க்கை தான். ஆனால் அதுக்கு மத்தியில் நாம் சோர்ந்து போகக்கூடாது. சோர்ந்து போய் ஒரு வேளை அவரோடு கூட நமக்கு இருக்கிற அந்த உறவில் குளிர்ந்து போயிட்டோம் அப்படின்ற ஒரு உணர்வு இருந்துச்சுன்னா, இந்த காலத்தில் அந்த உறவை புதுப்பிச்சு கொள்ளணும். ஏன்னா இந்த காலம் திட்டவட்டமாக நம்ம கொண்டு வருகிற ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்ன தெரியுமா? தேவாதி தேவன் மனுக்குலம் முழுவதும் நேசித்தார், குறிப்பாக உங்களை நேசித்தார், என்ன நேசித்தார். ஆகையினால தன்னுடைய சொந்த குமாரனை நான் பாவத்தில் அமிழ்ந்து கெட்டு போகக்கூடாது என்பதற்காக, நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும் என்பதற்காக தன்னுடைய சொந்த குமாரனையே தந்தருளினாராம். அவர் பிறந்தார், அதோடு கதை முடியலை. நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். கடைசியில் சிலுவையில் உங்களுக்காக எனக்காகவும் தன்னுடைய ஜீவ ரத்தத்தை அவர் ஊற்றி தந்தார். ஆக உறவை புதுப்பித்துக் கொள்வோம். இல்லை, என்ன உறவை புதுப்பித்துக் கொள்வது? எனக்கு அப்படிப்பட்ட உறவெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியலை. நான் கிறிஸ்தவன் தான், ஆனால் என்ன உறவை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு ஒரு சிலர் கேட்கலாம். அவங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஏன்னா ஒருவேளை ஏதோ ஒரு காரணத்தினால ஆண்டவரை பற்றி நினைவில்லாமல் இது வரைக்கும் வாழ்ந்திருக்கலாம். இந்த நேரத்தில் இதை நீங்கள் கேட்குறதுனால நான் உங்களுக்கு சொல்லுவேன், ஆண்டவர் திட்டவட்டமாக நீங்கள் இந்த செய்தியை கேட்கணும், அவருடைய அன்பை புரிந்து கொள்ளணும். பிதாவினுடைய அன்பு உங்களை இந்த நேரத்தில் இந்த செய்தியை கேட்க அழைக்கிறது, உள்வாங்க அழைக்கிறது. ஏன்னா அந்த பிதாவின் அன்பு உங்களுடைய வாழ்க்கையை முற்றிலும் மாற்றப் போகுது.
உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சவால்களாக இருக்கலாம், அல்லது சில தோல்விகளாக இருக்கலாம், ஒருவேளை குழப்பங்களாக இருக்கலாம், புரிந்து கொள்ளாத சில நிலைமைகளாக இருக்கலாம். எல்லாவற்றையும் பிதாவினுடைய அன்பு மாற்ற முடியும் பிரியமானவர்களே. அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்கள், அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்கள். இந்த கிறிஸ்மஸ் செய்தி என்பது பிதாவினுடைய அன்பை பல விதங்களில் நமக்கு தெரிவிக்கிற ஒரு செய்தி. அகலமாக ஆழமாக பல காரியங்களை நாம் பார்க்கலாம். ஆனால் அதுக்கு நேரம் இல்லை நான் நினைக்கிறேன். 2 காரியங்களை மாத்திரம் உங்கள் முன்னால் நான் வைக்க விரும்புகிறேன். சரி, நாம் வேதத்துக்குள்ளே போவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் துவக்கத்திலேயே நாம் பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். 1:21 பார்க்கிறோம். மத்தேயு, இயேசு என்று பெயரிடுவாயாக. அடுத்தது இன்னும் சில வசனங்களுக்கு பிறகு பார்க்கிறோம். அங்கே ஒரு தீர்க்க தரிசனத்தை பற்றி அங்கே குறிப்பிடுகிறார் மத்தேயு. இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பது அர்த்தமா? சரி, 2 காரியங்கள் தான், இயேசு, இம்மானுவேல். நான் ஒன்று சொல்லட்டுமா? இந்த ரெண்டு பெயர்களில் தேவனுடைய அன்பு மிக விசித்திரமான முறையில், மிக ஆச்சரியப்படக்கூடிய முறையில் வெளிப்படுது பிரியமானவர்களே. எப்படின்னு கேட்குறீங்களா? இயேசு என்று பெயரிடுவாய் என்று சொல்லி அதோடு நிறுத்தலை. அதுக்கு விளக்கம் கொடுக்கிறாரு தேவதூதன். ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். இயேசு என்ற பெயருக்கு அதுதான் அர்த்தம். அடுத்தது இம்மானுவேல். இம்மானுவேல் என்று சொல்லும்போது தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆக இப்படி யோசித்து பார்ப்போம். இந்த உலகத்தில் பலவிதமான இன்னல்களில், இடுக்கண்களில், சவால்களில், நெருக்கடிகளில் மனுஷன் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவனை மீட்க வந்தேன்னு சொல்கிறார் இயேசு. இயேசுன்ற வார்த்தைக்கே அதான் அர்த்தம். அடுத்தது, நான் உன்னை ரட்சித்து உன்னை மீட்டு கொண்டு உன்னை தூக்கி எடுத்து என் மார்போடு வைத்து கொள்வேன், நான் உன்னோடு கூட இருப்பேன். இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். அதான் இம்மானுவேல் என்ற அந்த பெயருக்கு அர்த்தம். இதுக்குரிய விளக்கம் இந்த குர்நாடகத்தில் இருக்குது. குர்நாடகம் லூக்கா 15 காணப்படக்கூடிய அந்த கெட்டகுமாரன் கதையை தழுவியது தானே. அதுலேருந்து என்ன பார்க்கிறோம்? உலகம் அவனை தூத்துது. இப்படி கெட்டு போயிட்டானே, இப்படி விழுந்து போயிட்டானே, இப்படி ஒன்றுமில்லாமல் போயிட்டானே, உலகம் அப்படித்தான் சொல்லும். ஆனால் அந்த அப்பாவுடைய இருதயத்தை பாருங்க, அது நமது தேவனுடைய இருதயத்தை போன்ற ஒரு இருதயம். அவருடைய இருதயத்தில் தேவனுடைய அன்பு நிறைந்திருக்கிறது. ஆகையினால கெட்டுப்போன மகனை மார்போடு அணைத்து கொள்கிறார், சேர்த்து கொள்கிறார். நிரந்தரமாக தன்னோடு அந்த மகனை, விழுந்து போன மகனை அவனே சொல்லுகிறான், எனக்கு தகுதி இல்லை, எனக்கு தகுதி இல்லைன்றான். ஆனால் பரவாயில்லை, நீ செத்து போன, உயிரோட வந்த, நீ காணாமற் போன, உன்னை திரும்பி நான் கண்டு கொண்டேன் என்று சொல்லி மார்போடு அணைத்து தன்னோடு வைத்துக் கொள்கிறார். பிரியமானவர்களே, தேவனுடைய அன்பு இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் இம்மானுவேல் என்று அழைக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மை தேடி வருகிறது, நம்மை தேடி வருகிறது. அவருக்கு இடம் கொடுக்கலாமா? ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு மனுஷன் இருந்தான், பயங்கர போக்கரி, குடி, 17 விதமான போதைப் பொருள்களுக்கு அவன் அடிமையாக இருந்தான். வீட்டில் மனைவியை அடிப்பான், பிள்ளைகளை அடிப்பான், வெளியில் போன சண்டை சச்சரவுகள், ரவுடி, பயங்கர ரவுடி. அவன் செய்யாத அக்கிரமங்கள் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் திடீர்னு அவனுடைய சிறுநீரகங்கள்
செயலிழந்து போகின்றன. முடிவெடுக்கிறான் தற்கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி. தற்கொலைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கும் போது திடீர்னு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார் அவனுக்கு முன்னால. அந்த பாவிக்கு முன்னால சிலுவையிலிருந்து அவருடைய ரத்தம், ஜீவ ரத்தம் அப்படியே வழிந்து கொண்டு இருக்கிறது. அந்த நேரத்தில் சத்தம். ஆண்டவர் சொன்னாராம், உனக்காக என் ஜீவ ரத்தத்தை நான் சிந்தினேன், நீ வாழணுன்றதுக்காக நான் மரித்தேன் என்று அவ்வளோதான் சொன்னாராம். ஆண்டுடைய அன்புக்கு தன்னுடைய இருதயத்தின் கதவை திறந்து தந்தான். அவனுடைய வாழ்க்கை மாறிச்சு. இன்னைக்கு அவர் ஒரு பாஸ்டர், 75 பேருடைய சபையில் இருக்கிறாங்க. தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் மற்றவர்களுக்கு இந்த தேவ அன்பை பற்றி சொல்லணும்னு சொல்லி அர்ப்பணித்த ஒரு வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை. பிரியமானவர்களே, இயேசு என்ற அந்த பேருக்கே அவர் தம்முடைய ஜனங்களுடைய பாவங்களிலிருந்து அவர்களை ரட்சிப்பார் என்பதுதான் அர்த்தம். இம்மானுவேல் என்ற அந்த பேரின் மூலமாக கூட தேவன் நம்மோடு கூட தொடர்ந்து இருப்பார், நம்மை ரட்சித்து தன்னோடு வைத்துக் கொள்வார், நம்மோடு கூட நடந்து வருவார் என்பதுதான் அர்த்தம். அவருக்கு இடம் கொடுக்கலாமா? ஒருவேளை இது வரைக்கும் உறவே இல்லை அப்படின்னா அவரோடு கூட இனி தொடர்பு வைத்துக் கொள்ளலாமா? அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளலாமா? அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையாக இருக்கும். நிரந்தரமான சமாதானம், யாருமே எடுத்துக்கொள்ள முடியாத மகிழ்ச்சி, வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் வித்தியாசமான மிகவும் ஆச்சரியமான காரியங்கள் நடக்கும் இந்த தேவனால. திட்டவட்டமாக அதுதான் வேதம் சொல்லுகிறது. இன்னொரு காரியத்தையும் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இங்கே லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நாம் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 1:54 இது மரியாளினுடைய கீதத்தினுடைய ஒரு பகுதி. நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார். மரியாளுக்கு ஒரு பக்கம் தன் ஆண்டவர் தெரிந்தெடுத்தாரே என்று சொல்லி பெரிய சந்தோஷம். ஆனால் அதே நேரத்தில் அந்த ஒரு சாதாரண பெண்ணுடைய இருதயத்தில் இந்த நினைவுகள் வருது. ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியத்தை செய்தார்னா அது ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தினால. என்ன வாக்குத்தம் கொடுத்தார்? சந்ததி சந்ததியாக உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் மூலமாக உலகம் முழுவதையும் ஆசீர்வதிப்பேன். அது மரியாளுக்கு ஞாபகம் வருது. இதனால் என்ன படுத்திக் கொள்கிறோம் தெரியுமா? மரியாள் தன்னை பற்றி மாத்திரம் நினைக்கல. தேவனுடைய அன்பு அவளை தொடுது, உணர்கிறா, அதை அனுபவிக்கிறா, சந்தோஷப்படுகிறா. அதே நேரத்தில் அதே தேவ அன்பு மற்றவர்களுக்கும் இனி கிடைக்குமே என்ற ஒரு சந்தோஷம். அதே போல் சகரியா பாடுகிற பாடல்லைங்க கூட 1:78-79 78 மட்டும் வாசிக்கிறேன். அந்த காலத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும். யாரை பற்றி சொல்கிறாரு? இயேசு கிறிஸ்துவை பற்றி. தன்னுடைய மகன், தனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக வருவான். இதெல்லாம் ஒரு பக்கம், அதை குறித்து சந்தோஷம்தான். ஆனால் அந்த மகன் மேசியாவுக்கு முன்னோடி. அந்த மேசியா அந்த காலத்தில் மரண இருளில் இருக்கிறவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க வந்திருக்கிறார் என்பதையும் பாட்டாக பாடி அந்த நேரத்தில் கொண்டாடுவதை நாம் பார்க்கிறோம். இதிலிருந்து என்ன தெரிகிறது பெரியமானவர்களே? ஒரு காரியத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன். மரியாளானாலும் சரி, சகரியானாலும் சரி, மற்ற சிமியோனுடைய பாடலில் கூட இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு ஒரு சந்தோஷம். மேசியா வந்ததுனால தேவனுடைய அன்பு, பிதாவினுடைய அன்பு அவர் மூலமாக வெளிப்பட்டு உலகம் முழுவதும் ரட்சிக்கப்படும், உலகம் முழுவதுக்கும் மீட்பு, உலகம் முழுவதுக்கும் வாழ்வு. ஆக இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் ஆண்டவருடைய வருகையை நினச்சி கொண்டாடுறோம், சந்தோஷப்படுகிறோம். அவருடைய சமாதானம், அவருடைய சந்தோஷம், அவருடைய நிறைவான ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிடைக்கும், உண்மைதான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே நேரத்தில் நாம் இன்னொரு காரியத்தை நினைத்து கொண்டாடணும். அந்த காரியத்துக்கும் நமக்கும் தொடர்பு இருக்கணும். அதைத்தான் சொல்ல வருகிறேன். இந்த நற்செய்தி, தேவ அன்பை குறித்த இந்த நற்செய்தி எல்லாருக்கும் நற்செய்தி. இதை பகிர்ந்து கொடுக்க
வாஞ்சிக்கலாமா? அதுக்கேற்ற ஒரு சாட்சி நமக்கு இருக்கலாமா? அதுக்கேற்ற சில முயற்சிகளை நம்ம செய்யலாமா? ஏதோ கேக் கொடுக்கறதுனால மாத்திரம் இயேசு பிறந்தார்ன்றதை நாம் அறிவிக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நாம் சாட்சிகளை எடுத்து மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். சுவிசேஷத்தை இந்த நாட்களில் மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். எல்லா விதங்களிலும் உண்மையிலேயே உலக இரட்சகர் அவர் என்பதை தெரிவிப்பதற்கு நாம் முயற்சிகளை எடுத்துக்கொள்ளலாம். அதுவும் தேவனுடைய அன்பை நாம் உண்மையிலேயே புரிந்து கொண்டிருக்கிறோம், தேவனுடைய அன்பை உள்வாங்கி இருக்கிறோம் என்பதற்கு அடையாளமாகும். விசுவாசிகளாக இருக்கிறவங்களுக்கு இது புரியும்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்மஸ் காலம் சந்தோஷமான காலம். இதை நான் கொண்டாடுவேன், சந்தோஷப்படுவேன், ஆர்ப்பரிப்பேன், மற்றவர்களோடு கூட சேர்ந்து நான் சந்தோஷப்படுவேன், கேளிக்கைகளில் ஈடுபடுவேன், கொண்டாட்டங்களில் ஈடுபடுவேன். சரிதான், குற்றம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் மந்தைக்கு வெளியில் ஒரு கூட்டம் இருக்குது, இந்த நற்செய்தியை கேட்காத ஒரு கூட்டம் இருக்குது. அவர்களுக்காக பங்குகளை அனுப்பணும். இதை குறித்து நினைக்கலாமா? நம்முடைய கிறிஸ்மஸ் பட்ஜெட்டில் இதில் ஒரு பகுதி இருக்கணும். கிறிஸ்மஸுக்காக நாம் எடுத்துக்கொள்கிற சில முயற்சிகள், தீட்டுகிற திட்டங்களில் மற்றவர்களோடு தேவ அன்பை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கணுமே என்று சொல்லி நாம் நினைத்து முயற்சி எடுப்பது அவசியம். ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்லி நான் இந்த செய்தியை முடித்துக்கொள்கிறேன். ஒரு மனுஷன் இருந்தான், அவனும் பயங்கரமான ஒரு ரவுடி. ஆனால் அவன் செய்த வியாபாரத்தில் பெரிய பெரிய அளவில் அவனுக்கு லாபங்கள். ஆனால் அவங்க எல்லாத்தையும் குடித்து தீர்த்துட்டான். கடைசியில் ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் துரதிருஷ்டவசமாக அவனுடைய மகளுக்கு இருதயத்தில் ஒரு ஓட்டை, ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவனுடைய மனைவி எப்படியோ ஆண்டவரை அவள் தனிப்பட்ட ரீதியில் அறிந்திருந்திருக்கா. அந்த மனைவி அவருக்கு புத்தி புகட்டுறா. நடந்து என்ன தெரியுமா? அங்கே தன்னை ஒப்பு கொடுக்குறான். 2 காரியங்கள் நடக்குது. அங்கே முழங்கால் படியிட்டு ஜெபித்து ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறான் ஆண்டவரிடத்திலிருந்து. சர்ஜரி இல்லாமலேயே அவனுடைய மகளுக்கு அந்த இடத்துல சுகம் கிடைத்து விடுகிறது. இதனால சந்தோஷம். ஆண்டவரை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, அது மாத்திரமல்ல, இந்த அற்புதத்தையும் பெற்றுக்கொண்டு ஆஸ்பத்திரியிலிருந்து வெளியில் வந்த இந்த சகோதரன் ஒரு முடிவு எடுக்கிறான். என் வாழ்க்கையினுடைய மீதியான பகுதியை இந்த ஆண்டவருடைய அன்பை பற்றி மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் நான் செலவழிப்பேன் என்று முடிவெடுக்கிறான். என்ன செய்தாராம்? ஒரு கிராமத்துக்கு போனாராம். அந்த கிராமத்தில் ஒரு பையன், 17 வயசு பையன், அது வரைக்கும் நடந்ததே இல்லை. ஆண்டவர் தனக்கு ஒரு பெரிய அற்புதம் செய்தார் இல்லையா? அதே தைரியத்தோடு ஜெபத்தோடு அவனுடைய வீட்டுக்குள்ளே போய் இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொன்னானா. அவன் எழுந்து நடந்துட்டானான். ஆமாம், அல்லேலூயா. இந்த மனுஷன் மூலமாக பெரிய காரியங்கள் நடக்குது. இதைத்தான் நான் சொல்லுகிறேன். ஆண்டவரை அனுபவிக்கிறோம், ஆனால் அந்த ஆண்டவர் மற்றவங்களோட பகிர்ந்து கொடுக்கணும். அதுக்கு தான் இந்த காலம். அப்படி அவனோடு இந்த விதத்தில் பகிர்ந்து கொண்ட பிறகு அந்த கிராமத்தில் உள்ள அநேகருடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்குது, அடையாளங்கள் நடக்குது. சுவிசேஷத்தை சொல்கிறார். இன்றைக்கு அந்த கிராமத்தில் 65 குடும்பங்கள், அத்தனை பேரும் புற மத பின்னணியங்கள்லேருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க. அவர்களை வைத்து ஒரு சபை. பிரியமானவர்களே, இந்த காலம் தேவ அன்பை நம்முடைய இருதயத்தில் ஊற்றும் காலம். இதை நாம் திட்டவட்டமாக புரிந்து கொள்வோம். தேவ அன்பை அனுபவிக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். அதே நேரத்தில் மந்தைக்கு வெளியில் இருக்கிற மற்றவர்களை குறித்த ஒரு பாரம், ஒரு கரிசனை, அது தொடர்பாக சில காரியங்களை வேண்டுமென்றே செய்து தேவ அன்பை மற்றவர்களோடும் கூட நாம் பகிர்ந்து கொள்வோம். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான காலத்தில் உம்முடைய அன்பை பற்றி நாங்கள் நினைக்கிறோம்ப்பா. அது நித்திய அன்பு. அந்த நித்திய அன்பு
என்னை தொட்டதுக்காக, எங்களை தொட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். இந்த அன்புக்கு நாங்கள் அடிபணிகிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உமக்குள்ளாக நாங்கள் உறுதியாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதே நேரத்தில் ஆண்டவரே, அக்கம் பக்கத்திலேயோ இந்த ஊரிலேயோ எங்களுடைய மாநிலத்திலேயோ தேசத்திலேயோ இருக்கக்கூடிய உண்மை அறியாதவர்களை குறித்தும் கூட ஒரு பாரத்தை, அவர்களை குறித்த ஒரு கரிசனையை இந்த தெய்வ அன்பு எங்களுக்குள்ள உருவாக்கட்டும்ப்பா. ஆண்டவரே, உம்முடைய அன்பை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டுமே என்ற ஒரு எண்ணம், ஒரு கரிசனை, ஒரு பாரம் உருவாகட்டும். எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய அன்பை கொண்டாட கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி. நாங்கள் மாத்திரமல்ல, அவர்களும், வெளியில் இருக்கிற அவர்களும் அனுபவிக்க வேண்டுமே என்று சொல்லி அவர்களுக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். அவர்களையும் கர்த்தர் அணைத்துக் கொள்வீராக, சேர்த்துக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்து மூலமாய் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். எங்களுக்கு இன் ஹிஸ் ஃபுட்ஸ்டெப்ஸ் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலும் இருக்குது. அந்த சேனலில் போய் எங்களோட வீடியோஸை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ப்ரேயர் ரெக்வெஸ்ட்டை எங்களுக்கு அனுப்பணும்னு விரும்புனீங்கன்னா 7373037384 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அல்லது info@ihf.life அப்படிங்கிற இமெயில் ஐடிக்கு எழுதி அனுப்புங்க. உங்களுக்காக நாங்கள் கண்டிப்பாக ஜெபிக்கிறோம்.